அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரெடிக்ஷன், நாம நேற்று பண்ண ப்ரெடிக்ஷன் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், அதில் என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான முழு விவரமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய மார்க்கெட் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிய வரும். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டை. இது 1 டே பிஃபோராகவே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே, இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் நியர் டு அவர் 24,492 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேருந்தே இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருந்தாங்க. அண்ட் நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் பாருங்கள், நல்ல ஒரு அப்ரலி வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எக்ஸ்பெஷலி நமக்கு வந்து குளோபல் மார்க்கெட் வந்து நாஸ்டாக் எக்ஸ்பெஷலி நமக்கு ஒரு 1 சைட் ராலி கொடுக்குறமான ஒரு செட்டப்பில் வராங்க வித்தின் 2 டேஸில். ஸோ அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படின்னு நம்ம ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அந்த இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டில் வரும்பொழுது நமக்கு எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எக்ஸ்பெஷலி இன்சைட் பார் கேண்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் வந்து நம்ம எதிர்பார்த்தோம் அப்படிங்கிறத ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ணிட்டே இருந்தோம். அதன்படி இன்றைக்கி இப்போ நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து ஒரு 1 சைட் ராலி வந்து இருக்காங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு 1 சைட் ராலி வந்து நம்ம எதிர்பார்த்துக்கலாம். பட் டியூ டு குளோபல் மார்க்கெட்டினுடைய எஃபெக்ட்னாலையும் நமக்கு இந்த இன்சைட் பார் மாதிரியான கேண்டிலுடைய செட்டப்னாலையும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ரெட் கேண்டில், அதாவது நல்ல ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் கொடுத்தாலும் நம்மளுடைய அந்த டே கேண்டில் நீங்கள் பார்த்தால் தெரியும், நம்மளுடைய அந்த சப்போர்ட் லெவலை வந்து டச் ஆனதுமே எவ்வளோ ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நம்மளுடைய டைமிங் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் கேண்டில். இதனுடைய ஹை அண்ட் நம்மளுடைய நம்பர்ஸ் எப்போல்லாம் வந்து டைமிங் கேண்டில் வந்து நியர் டு நம்மளுடைய நம்பர்ஸ் பக்கத்தில் ஓப்பன் ஆகுறாங்களோ, எது ஹையாக இருக்கோ அதை வந்து ஹையாகவும், எது லோவாக இருக்கோ அதை வந்து லோவாக நம்ம மார்க் பண்ணணும். பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் வந்து லோ, நம்மளுடைய நம்பர்ஸ் வந்து ஹை நம்ம வந்து மார்க் பண்ணாலும் இந்த இடங்கள் நம்ம ஷார்ட் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த இடங்கள் வந்து மஸ்ட் ட்ரேடபிள் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த லோ கட் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். அண்ட் நம்மளுடைய சப்போர்ட் லெவலில் வந்து டச் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் வந்து போட்டு அதையும் நம்ம பார்த்துக்கலாம். இன்னைக்கு எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பெரிலே வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். அரௌண்ட் ஒரு புட் ஆப்ஷன் வந்து 22 ரூபீஸில் எடுத்த புட் ஆப்ஷன் வந்து மோர் தென் 300 வரைக்குமே போயிருந்தாங்க. நல்ல ஒரு பாயிண்ட் வந்து நம்ம அதில் கேப்சர் பண்ணோம். அண்ட் எப்போல்லாம் வந்து ஒரு ட்ரேட் வந்து நமக்கு டபுள் த ப்ரைஸ் டபுள் ஆகுதோ, அதாவது 22 இருந்து நமக்கு ஒரு 44 இல்லை 100 எடுக்கிற ஒரு ட்ரேட் வந்து நமக்கு ஒரு 200 வரைக்குமே போகிறாங்களோ, எப்போவுமே நமக்கு வந்து 100% வந்து ஹிட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு 80% ஆஃப் உங்களுடைய ட்ரேடை வந்து எக்ஸீட் பண்ணிவிட்டு ரிமைனிங் 20% மட்டுமே நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு மேலே நம்ம ஸ்டாப்லாம் ஸ்டைல் பண்ணது போலதன் மூலமாக நம்ம என்டையர் மூலமே கேப்சர் பண்ண முடியும். அப்படி பார்க்கும்பொழுது நமக்கு இந்த 22லேருந்து 300 வரைக்குமே புட் ஆப்ஷன்லையும் போயிருந்தாங்க. அண்ட் கால் ஆப்ஷனும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 இருந்து ப்ரைஸ் 19லேருந்து மோர் தென் 600 வரைக்குமே இன்றைக்கி வந்து சென்செக்ஸில் வந்து போயிருந்தாங்க. நல்ல ஒரு ரேலி வந்து நம்ம இந்த டேயில், எக்ஸ்பெஷலி இது மாதிரியான இம்பார்ட்டன்ட் டேயில் மட்டுமே நம்ம ட்ரேட் எடுத்தாலே நம்ம நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அண்ட் நம்மளுடைய செகண்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இதனுடைய ஹை அண்டில் மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லோ வந்து கட் ஆகாமல் ஹை தான் கட் ஆயிருந்தாங்க. என்டையர் மார்க்கெட்டை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு மேலேயே வந்து க்ளோஸாக இருந்தாங்க. இது எண்ட் ஆஃப் த டைமில் நமக்கு வந்த டைமிங் கேண்டில். அண்ட் டைமிங் கேண்டிலும் சரி, நம்மளுடைய நம்பர்ஸும், அதாவது இன்றைக்கி நல்ல ஒரு ஃபால் ஆனனாலேயே நமக்கு நம்மளுடைய எல்லா நம்பர்ஸுமே, அதாவது டவுன் நம்பராக இருந்தாலும் சரி, அப்சைட் நம்பராக இருந்தாலும் சரி, எல்லா நம்பருமே நமக்கு வந்து ஹிட் ஆயிருந்தாங்க டார்கெட்ஸ். அண்ட் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 5 மினிட் சார்ட்டு. இது நம்ம 1 டே பிஃபோராகவே ப்ரெடிக்ட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ், இந்த ப்ளூ லைன்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் வந்து நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் கேண்டில் நமக்கு வந்து டைமிங் கேண்டில் இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம லோ கட் ஆகும் பொழுது டேட் எடுத்திருந்தாலும் நல்ல ஒரு ஃபால் வந்து நம்ம கேப்சர் பண்ணியிருந்துக்கலாம். நம்மளுடைய தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்களில் நம்ம இனிஷியேட் பண்ண ஷார்ட்டை வந்து இந்த ஹை கட் ஆகும் பொழுது நம்ம எக்ஸிட் பண்ணிவிட்டு அகைன் லாங்கில் நம்ம வந்து ஜாயின் பண்ணலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி இதன்படி எடுத்திருந்தாலும் நமக்கு நல்ல ஒரு அப்ராலி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எண்டாவது டைம் வரைக்குமே வந்து நமக்கு இந்த நம்பர்ஸ் நம்மளுடைய நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி இன்றைக்கி நம்மளுடைய டவுன் நம்பர்ஸ் அண்ட் அப் நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. எக்ஸ்பெஷலி பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுடைய இந்த நம்பர்ஸ்லேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் டைமிங் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடங்கள் ஹை அண்ட் லோ மார்க் பண்ணாலும் லோ கட் ஆகிட்டு அகெயின் வந்து நம்மளுடைய நம்பர்ஸான 53,081 சப்போர்ட் எடுத்தாங்க.
இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஷார்ட் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் டைமிங் கேண்டில் படி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தால் இந்த இடங்கள் எல்லாமே நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து கட் பண்ண வேண்டிய இடம். எக்ஸாக்டாக நம்மளுடைய 53081 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து அகெயின் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு ரேலி வந்து கொடுத்துருந்தாங்க. இது ப்ரியராகவே நம்ம இன்டிமேட் பண்ண டீட்டெயில்ஸ். எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் டே ட்ரேடுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணும்பொழுது இன்னுமே உங்களுக்கு மார்க்கெட் வந்து எளிதாக வந்து புரியுமே தவிர்த்து அந்த லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து உங்களை வந்து எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கணும், எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம ஆக்ஷன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது கிளியராகவே சொல்லும். மார்க்கெட் முடிந்ததுக்கு அப்புறமாக மார்க்கெட் வந்து இந்த இடங்களில் சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களில் ரெசிஸ்டன்ட் எடுத்தாங்க அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நம்ம கொடுக்கவே இல்லை. ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் மட்டுமே நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஈவன் இந்த சென்செக்ஸினுடைய கால் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் மெம்பர்ஸ்க்கும் கொடுத்துருந்தோம், டெலிகிராம் குரூப்லேயும் நம்ம போட்டிருந்தோம். அதுவுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய 1 மினிட் சார்ட் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுடைய டூல் அப்படின்னு பார்த்துக்கலாம். நமக்கு நேத்தி அதாவது 12th டிசம்பரே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் எல்லாமே எப்போல்லாம் வந்து நம்மளுடைய அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகுதோ அந்த இடங்கள் வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ், அதாவது புல் பேக் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதன்படி நேத்தியே நமக்கு பொசிஷனலாக 1 மினிட் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடங்கள் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் ஆகிட்டு ஸ்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு பெரிய வந்து மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகெயின் வந்து பை சிக்னல், நேத்தியோடைய பை சிக்னலில் இந்த இடங்கள் எல்லாமே இந்த இடங்கள் வந்து நம்ம எடுக்காமல் இருந்திருந்தாலும் நமக்கு அந்த ரெட் கலர்ஸ் அண்ட் க்ரீன் கலர்ஸில் டச் ஆகும் பொழுது ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேம் நமக்கு கிடைச்ச புல் பேக் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் கூட நம்மளால் அந்த என்டையர் பாயிண்ட்டுமே கேப்சர் பண்ண முடியும், ரொம்பவே ஒரு ஃபியர் இல்லாமல். அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க பேஸ்ட் ஆன் டூல்ஸ் படி அப்படின்னு பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டினுடைய 1 மினிட் சார்ட்டு. எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு 1 மினிட் கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து செல் வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. இந்த என்டையர் மூவ்மே கேப்சர் பண்ணலாம். அகெயின் வந்து பை சிக்னல் போட்டிருக்காங்க. அண்ட் பை சிக்னல் டூ நமக்கு புல் பேக் கிடைத்த இடம் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இந்த இடங்கள் வந்து நம்ம புல் பேக்கில் வந்து என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா இந்த லோவில் தான் ஸ்டாப் லாஸ், நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அண்ட் அகெயின் இந்த இடங்கள் வந்து புல் பேக், இந்த 2 புல் பேக்குமே நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. ஈவன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில் டூல் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ண ஒரு ட்ரேட், எந்த ஒரு எமோஷ்னலுமே இல்லாமல் நம்ம ஃப்ரீயாக இந்த ட்ரேடை வந்து நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் டூலினுடைய சஜஷன் படி. அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எந்தெந்த ஸ்டாக்ஸை நம்ம போஸ்ட் பண்ணோம், அது எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் நம்ம எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கலாம். இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வந்து ப்ரேயராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற விஷயத்தையும், எந்த ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னும் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம கொடுத்துருந்தோம். இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் சென்செக்ஸ் வந்து ஒரு 951 வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 27 இருக்கும் பொழுது அபவ் 44க்கு மேலே போனால் மட்டுமே என்ட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தோம். பட் இந்த ப்ரைஸ் வந்து போகவே இல்லை. அதுக்கப்புறமாக நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அகைன் வந்து 954க்கு வித்தின் 3 மினிட்ஸில் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வந்து 20 இருக்கும் பொழுது அபவ் 22க்கு மேலே போனால் மட்டுமே பை அப்படிங்கிற மாதிரியான ஒரு வியூ கொடுத்துருந்தோம். இது 300 மோர் தேன் 300 வரைக்குமே வந்து போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம பார்த்துருந்தோம். 22ல் எடுத்தது 300 அப்படிங்கிறது ரியல் ஹீரோ ஆர் ஜீரோ கால் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து இந்த ட்ரேடில் மட்டுமே. மார்னிங்கே நம்மளுடைய ட்ரேட் வந்து ஓவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் பை சான்ஸ் நமக்கு வந்து செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கொடுத்தாங்க. அதுவுமே நம்ம மெம்பர்ஸ் குரூப்பில் வந்து இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அகெயின் ஒரு 1 சைட் ரேலி நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். அண்ட் ப்ரேயராக நம்ம போஸ்ட் பண்ண வீடியோவில் இந்த இன்சைட் பார் கேண்டில் கட் ஆகும் பொழுது நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும், இல்லை ஒரு நல்ல ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி ரெட் கேண்டில் வந்து சூப்பராக நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த அளவுக்கு பெரிய ஒரு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்காங்க அப்படின்னும். அண்ட் whenever the trade is given 100% கொடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுடைய 80% ஆஃப் ட்ரேடை வந்து நீங்கள் எக்ஸிட் பண்ணிவிட்டு மினிமம் 20% மட்டுமே நீங்கள் வந்து ட்ரையல் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரூலாகவே வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். பாருங்கள், அந்த ஹை வந்து 250-200 இருக்கும் பொழுதே நம்ம சொல்லிட்டு இருந்தோம். நம்ம நேற்று போஸ்ட் பண்ண வீடியோவினுடைய கிளிப்ஸுமே போட்டிருந்தோம். அதுவுமே வந்து ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக. அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். மற்றும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே நம்ம சேனலை பற்றின டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறதன் மூலமாக
அவங்களையும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய மண்டே ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. நம்ம எவ்ரிடே வீடியோவில் சொல்கிற மாதிரியே நாளையுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டுமே இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து எக்ஸ்பெஷலி இந்த ப்ரெடிக்ஷன்ஸில் வந்து நம்ம சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணி கூட கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ட்ரேடை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். உங்களுடைய ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் நம்ம இந்த 2nd டிசம்பர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 2nd டிசம்பர் வந்து நீங்கள் மார்க் பண்ணுங்க அப்படின்னும், இந்த 12th டிசம்பர் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்டெக்ஸ் அப்படி நம்ம சொல்லியிருந்தோம். இந்த 12th டிசம்பருடைய கேண்டில் வந்து இதுதான். இதனுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணுங்கள். கம்மிங் டேஸில் இது எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு மொமெண்டம் இருக்கும், ஒரு ட்ரெண்ட் டிசைடிங் டேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு கேண்டிலில் இருக்காங்க. எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் நமக்கு ஒரு பெரிய கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி மார்னிங்கே வந்து இந்த லோ கட் ஆகும் பொழுதே நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம். ஈவன் நீங்கள் நேற்றுடைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் வந்து கண்ணை மூடிட்டு நம்ம இந்த இடங்களில் வந்து ஆட் பண்ணியிருந்துடலாம். ஈவன் இந்த 24,563க்கு கீழே ஒரு 15 மினிட்ஸ் க்ளோஸ் வச்சாலுமே நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம ஷார்ட் எடுக்கலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னும், இல்லை இந்த நம்பர்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ஹை உடைக்கும் பொழுது நீங்கள் லாங் எடுத்தீங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதன்படி இந்த லோ கட் ஆனதுமே ரொம்பவே சூப்பராக இந்த நம்பர்ஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. அகைன் இந்த நம்பர்ஸ்க்கு மேலே போகும்பொழுதும் நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தாங்க. மார்னிங்கே வந்து நல்ல ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பெஷலி இப்போ வந்து இந்த 12th டிசம்பருடைய ஹை வந்து கட் ஆகி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்காங்க. அண்ட் மண்டேயுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி நாம் 100% ஆஃப் மொமெண்டம் வந்து எதிர்பார்க்குறோம். அதாவது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கம்மிங் 2 டேஸில் மேபி மண்டே ஆர் டியூஸ்டேயில் நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. ஒன் சைட் ரேலிங்கும் பொழுது ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து எதிர்பார்க்குறோம். இது நமக்கு சிங்கிள் சைட், அதாவது சிங்கிள் டேலி நமக்கு இந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு ஒன் சைட் ரேலியாகவும் இருக்கலாம். வித்தின் 2 டேஸில் நமக்கு இந்த பாயிண்ட் கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பட் ரொம்ப ஒரு பெரிய கேப் அப் ஆர் கேப் டவுன் இல்லாமல் இருந்தால் இந்த என்டையர் பாயிண்ட்டுமே நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். ஸ்டில் மார்க்கெட்டினுடைய கண்டிஷன் இந்த 2nd டிசம்பருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் 12th டிசம்பருக்கு மேலே இருக்கிற வரைக்கும் அப் ட்ரெண்ட் மட்டுமே நம்ம பார்க்கணும். இந்த 24,947 இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. மண்டே நாம் எதிர்பார்க்குறது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 100% ஆஃப் மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். நல்ல ஒரு மொமெண்டம், அதாவது மண்டே டியூஸ்டேயில் மொமெண்டம் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. இது மேபி ஒன் சைட் ரேலியாக இருக்கலாம். அண்ட் மண்டே எக்ஸ்பெஷலி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருந்தாலும் சரி, பேஸ்ட் ஆன் நமக்கு ஹிஸ்ட்ரி படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மண்டே வந்து ஒரு கேப் அப் ஆகிறதுமான, எக்ஸ்பெஷலி நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஆகிறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டு. பேங்க் நிஃப்டியுமே நமக்கு ஒரு இன்சைட் பார் மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வந்து மார்னிங்கே போட்டிருந்தாங்க. ஸ்டில் பேங்க் நிஃப்டியுமே நமக்கு இந்த 12th டிசம்பரினுடைய ஹை வந்து கட் ஆகி தான் க்ளோஸ் ஆகிருக்காங்களே தவிர்த்து லோ வந்து கட் ஆகலை, க்ளோஸ். அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னும், உங்களுக்கு ஃபர்தராக ரெசிஸ்டன்ஸ் நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. 53,824, 54,289 அண்ட் 54,872 ஃபார் கம்மிங் டேஸில் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ்டாக நம்மளுடைய டூல்ஸ் படி இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த 12th டிசம்பருக்கு மேலே மார்க்கெட் இருக்கிற வரைக்குமே நமக்கு ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லாங் தான் எதிர்பார்க்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து நமக்கு ஒரு 100% அப்படின்னு சொல்லாமான்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி தான், கம்பேர் த நிஃப்டி பேங்க் நிஃப்டி, நமக்கு நிஃப்டி தான் வந்து நல்ல ஒரு 100% ஆஃப் மொமெண்டம் செட்டப்பில் இருக்காங்க கம்பேர் தன் பேங்க் நிஃப்டி. ஸோ ஃபோக்கஸ் ஆன் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் எந்த அளவுக்கு நமக்கு சாதகமாக இருக்கோ அந்த இண்டெக்ஸில் வந்து நம்ம ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் நிஃப்டியில் வந்து வித்தின் 2 டேஸில் ஒரு மொமெண்டம் கொடுக்கும் பொழுது நமக்கு பேங்க் நிஃப்டியும் கொடுக்கலாம் பை சான்ஸ். பட் கன்ஃபார்மாக நமக்கு சொல்ல முடியாது. நிஃப்டி வந்து நமக்கு கன்ஃபார்மாக ஒரு பாயிண்ட் கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அண்ட் அகெயின் ஃபின் நிஃப்டி, நமக்கு மிட் கேப் நிஃப்டி இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்
எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது எல்லாமே நமக்கு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் வராங்க. அண்ட் விக்ஸுமே வராங்க. விக்ஸ் வந்து ப்ரியராக நீங்கள் பார்த்துருப்பீங்க. விக்ஸ் வந்து ஒரு ஒன் சைட் ராலி, அதாவது ட்ரெண்டிங் மூவ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதனுடைய இம்பேக்ட் வந்து நம்மளுடைய மார்க்கெட்லேயும் இருக்கும். ஈவன் நம்மளுடைய மார்க்கெட்டுமே ஒரு ஒன் சைட் ராலி அப்படிங்கும் பொழுது நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியும். இந்த நம்பர்ஸ் வந்து எக்ஸ்பெஷலி நம்மளுடைய நம்பர்ஸில் டச் ஆகிட்டு எந்த அளவு ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மாதிரியெல்லாம் இந்த நம்பர்ஸ் நம்ம எவ்ரிடே சொல்கிறது தான். நம்பர்ஸ் எல்லாமே வந்து நார்மலாக நம்ம வந்து மார்க் பண்ண நம்பர்ஸ் கிடையாது. எதனால் இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் எவ்ரிடே வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஒரு நம்பரும் நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் என்டையர் மார்க்கெட். அதாவது நெக்ஸ்ட் இயராக இருக்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த இயராக இருக்கலாம், கம்மிங் இயர்ஸில் எல்லாமே இந்தந்த நம்பர்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஃபார் பொசிஷனலாக. இப்போ நம்ம மண்டேயுடைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டார்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட மண்டே ட்ரேட் பண்ணுறதுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது பேங்க் நிஃப்டியோட மண்டே ட்ரேடுக்கான அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் 16th December. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்க உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 15 minutes ஹைலோ நீங்கள் மார்க் பண்ணி எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேடை வந்து இனிஷியேட் பண்ணலாம். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 minute இல்லை 5 minutesல வர புல் பேக் என்ட்ரியில் மட்டுமே நீங்கள் ட்ரேட் எடுத்தாலே நல்ல ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் என்ன செக்டார்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரா செக்டார், சர்வீஸ், கன்சூமர் டியூரபிள்ஸ் இது எல்லாமே நல்ல ஒரு செட்டப்பில் இருக்காங்க. இந்த செக்டார்ஸில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸ் இல்லை ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டைமிங் கேண்டிலும், பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. இதான் டைமிங் கேண்டில் 5 minutes அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேடை இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியர் உள்ள வந்து ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். லோ வந்து கட் ஆகும் பொழுது லோவில் வந்து ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரியர் ஹையில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டைமிங் கேண்டில் 80 pointsக்கு மேலே இருந்தாங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 150க்கு மேலே ஒரு டைமிங் கேண்டில் வராங்க அப்படின்னாலும் அந்த டைமிங் கேண்டில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். மற்றும் கண்டினியூஸாக நம்ம சேனலுக்கும் சரி, நம்மளுடைய டெலிகிராம் சேனலுக்கும் சரி, நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற வியூவர்ஸ்க்கும் சரி, மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இன்னுமே உங்களுடைய சப்போர்ட்டை வந்து இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் இந்த வீடியோ மற்ற நண்பர்களுக்குமே கொண்டு போய் சேரும். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய லெவல்ஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்டாக் டு வாட்சாக இருக்கட்டும், இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபியரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து க்ரீனாக மாற்றுறதுக்கும் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ள வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.